அன்பானவர்களே, இது ரொட்டேரிங் செயின் நல்லதை விரும்பும் முருகானந்தன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்மை படைத்த ஆண்டவன், அந்த ஈசன். இது அதிகாலை 5 மணி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கின்றேன். அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. என்ன விசேஷம், என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்தான் அந்த இறைவன். மிகச்சரியாக 50 வயது எனக்கு பூர்த்தியாகின்ற தருணத்திலே 7 சனியினுடைய ஜென்மச்சனி காலம் எனக்கு துவங்கியது. அந்த ஜென்மச்சனி காலத்திலே நான் பட்ட இன்னல்களும் நான் பட்ட துயரங்களும் அளவு கடந்தவை. கும்பராசி சதி நட்சத்திரம் என்றாலுமே கூட, எனக்கு ராசிநாதனே அந்த சனிதான் என்றாலுமே கூட, சனி என்னை செய்த படுத்திய சித்திரவதை என்று சொல்லக்கூடாது, அதையெல்லாம் பக்குவப்படுத்துவதற்காக என்பதை நான் பின்னாளிலே அறிந்து கொண்டேன். அந்த 2.5 ஆண்டுகள் அவ்வளவு துயரத்தையும் துன்பத்தையும் எதற்காக அவர் எனக்கு தர வேண்டும் என்று பின்னாளிலே நான் அந்த சனி பயிற்சி முடிந்த பிறகு நான் யோசிக்கின்ற பொழுது, எனக்கான மனிதர்கள் யார், என்னோடு இருப்பவர்கள் யார், என் நலத்தை விரும்புபவர்கள் யார் என்று எனக்கு உணர வைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அந்த காலகட்டம் அமைந்தது. உறவுகளிலே எனது அக்கா மற்றும் என்னுடைய அண்ணன், இவர்கள் இருவரை தவிர எந்த ஒரு உறவுமே வந்து எட்டி பார்க்கவே இல்லை என்பது விசித்திரமானது. அதற்கு நான் அவர்களுக்கு செய்த உதவிகள் ஏராளம். ஓகே. ஆக உறவுகளிலே யார் சிறந்தவர்கள் என்று எனக்கு உணர்த்திய தருணம் அது. நண்பர்களிலே நான் ரோட்டரி என்று சொல்லக்கூடிய உலகளாவிய அமைப்பில் இருக்கிறேன். அந்த அமைப்பிலே இருந்து என்னோடு எனக்காக என்னை வந்து சந்தித்த மனிதர்கள் யார் என்பதை நான் அந்த காலகட்டத்திலே அறிந்து கொண்டேன். ஏராளமான சங்கங்களை, ஏராளமான உறுப்பினர்களை நான் ரோட்டரியில் இணைத்திருந்தாலுமே கூட, எனக்கு ஒரு துயரம் என்கின்ற பொழுது அந்த தருணத்திலே வந்து என்னை சந்திக்காமல் இருந்தவர்களை குறித்து எனக்கு பெரிதாக நான் அலட்டிக்கொள்வதே இல்லை. அவர்கள் என்னை பற்றி என்ன நினைத்தாலும் சரி, அவர்கள் நான் எதற்கும் நான் இப்பொழுது துணிந்தும் விட்டேன், பயந்தவனும் இல்லை. ஆக நண்பர்கள், உறவுகள் என்று எல்லாவற்றிலுமே எது சரி, எது தவறு, எது உண்மையானது, எது பொய்யானது என்று எனக்கு நிரூபித்த காலகட்டம் அந்த 7.5 சனியினுடைய ஜென்மச்சனி காலம், 2.5 ஆண்டுகள். அது முடிந்த பிறகு உடனடியாகவே நான் இது திரும்பவும் என்னுடைய பழைய பாதையிலேயே நான் பயணிக்க ஆரம்பித்து விட்டேன். என்னுடைய தொழில் திரும்பவும் சீர்பட்டது, என்னுடைய வாழ்க்கை மேம்பட்டது, இறைவனை நோக்கி என்னுடைய பயணமானது இன்னும் துரிதப்பட்டது. ஆம், அந்த துரிதப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் அம்பை இழுத்து விடுவது போல ஈசன் என்னை மிகவும் கீழே தாழ்த்தி, எப்படியெல்லாம் அவமானப்படணுமோ அப்படியெல்லாம் அவமானங்களை பட வைத்து, எப்படியெல்லாம் இன்னல்களை சந்திக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் சந்திக்க வைத்து, இறுதியில் இறைநிலைக்கு என்னை பக்குவப்படுத்தி இருக்கின்றான் அந்த ஈசன். ஆக நண்பர்களே, துன்பங்களும் துயரங்களும் வருகின்ற பொழுது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, ஈசனை நோக்கிய உங்கள் பயணமானது இப்பொழுது துவங்கி இருக்கின்றது என்று அர்த்தம் அது. அப்படி நீங்கள் அதை அர்த்தப்படுத்தி கொண்டால் ஈசனை உணர்வது மிகவும் எளிதான காரியம். ஆம், துன்பங்களும் துயரங்களும் அளவு கடந்து உங்களுக்கு வருகின்ற பொழுது நீங்கள் பக்குவப்படுகிறீர்கள், நீங்கள் நிதானப்படுகிறீர்கள், நீங்கள் உங்கள் இன்னும் 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 அந்த ஒரு வளமான பூமியாக உங்கள் மனதை மாற்றுகின்றது அந்த இன்னல்களும் துயரங்களும் துன்பங்களும். ஆக நான் சொல்லவின்ற செய்தி, இறைவனை நோக்கி பயணப்படுவதற்கான தருணம் அது என்பதை உணருங்கள். ஈசனை உணர்வதற்கான காலகட்டம் அது என்பதை உணர்ந்து அவனை நோக்கி நீங்கள் பயணப்பட்டால் அந்த பயணமே உங்களது அந்த பிறவியினுடைய இறுதி பயணமாக அமைவதற்கான வாய்ப்புகள் தாராளமாக இருக்கின்றன. ஏனென்றால் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நாம் தொடர்ந்து சந்தித்து கொண்டு தான் இருக்கின்றோம். பணம், காசு, புகழ், செல்வம், அதிகாரம் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் வருகின்றது, ஒரு காலகட்டத்தில் நம்மை விட்டு விலகிச் சென்று விடுகின்றது. ஆக நிரந்தரம் இல்லாத ஒன்றிற்காகத்தான் நாம் வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்கின்ற சிந்தனை உங்களிடத்திலே எழ வேண்டும். நிரந்தரமில்லாத அவைகளுக்காக நீங்கள் வாழ்வதை விட நிரந்தரமான அந்த ஈசன் பேரர்களுக்காக வாழ்வது தானே சிறப்பு. அதுதானே வாழ்க்கையினுடைய தத்துவம், அதுதானே வாழ்க்கையில்
பகவத்கீதையாகட்டும், ராமாயணமாகட்டும், மகாபாரதமாகட்டும், இன்ன பிற உன்னதமான இதிகாசங்களாகட்டும் எல்லாமே சொல்லுகின்ற ஒன்றே ஒன்று, இறைவனை நோக்கி பயணப்படுங்கள். அதற்காக பக்குவப்படுத்துகின்ற ஒரு களமாகத்தான் உங்கள் வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதுதான் அவைகள் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகின்றன. ஆக நான் உங்களுக்கு சொல்லுவதும் அதுதான், இறைவனை நோக்கி பயணப்படுவோம் வாருங்கள், ஈசனை நோக்கி பயணப்படுவோம் வாருங்கள். இப்பொழுது நான் ஈசனை நோக்கி மிக நெருக்கமாக நான் சென்று கொண்டிருக்கின்றேன். என் வாழ்க்கையிலே எந்த விதமான இன்னல்களும் துயரங்களும் என்னை இப்பொழுது துன்பப்படுத்துவதும் இல்லை, என்னை வேதமைப்படுத்துவதும் இல்லை, எதற்காகவும் நான் வருத்தப்படுவதும் இல்லை. எனக்கான உணவு வந்துவிடுகின்றது, எனக்கான தேவைக்கான பொருளாதார நிதியும் வந்துவிடுகின்றது, ஏராளமான நண்பர்களை நட்புகளை பெருக்கி இருக்கின்றார். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், மக்கள் தொண்டை மகேஷன் தொண்டு என்கின்றது போல ஈஸ்வருக்கு செய்ய வேண்டிய சேவைகளாக அந்த எல்லா விதமான சிரமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக இப்பொழுது நான் என்னுடைய பயணத்தை துரிதப்படுத்தியிருக்கின்றேன். பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆக எங்கெல்லாம் துன்பமும் துயரமும் பெறுகின்றதோ அவர்கள் எல்லோரும் என்னை தொடர்பு கொண்டால் நிச்சயம் அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளையும் நல்ல வழிகாட்டுதல்களையும் என்னால் தர முடியும். 53 ஆண்டுகள் பல்வேறு துறைகளில் பயணப்பட்டு பல்வேறு தொழில்களை செய்து பல்வேறு மனிதர்களை, ஆயிரக்கணக்கான மனிதர்களை சந்தித்து மிகவும் உலகம் முழுவதும் சுற்றி நுட்பமான மொழிகளை தெரிந்து கொண்டு இப்பொழுது ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனிதனாக ஏதோ ஈசன் முன்பிருந்து பேசி கொண்டிருக்கின்றேன். துன்பத்திலும் துயரத்திலும் இருப்பவர்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள், நிச்சயம் அவர்களுக்கு உதவ காத்திருக்கிறேன். அவசியம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய எண்ணை குறித்து கொள்ளுங்கள், 8148002292. இன்னொரு எண் 9385811292. அவசியம் தொடர்பு கொள்ளுங்கள். ரொட்டேரியன் நல்லதை விரும்பும் முருகானந்தன்.